நமோ அதிமுகவின் சார்பில் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் இணைகிறார். இளந்தமிழ் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், இன்றைய சம்பவத்தை குறித்து நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? டாக்டர் பாலாஜியினுடைய இந்த தாக்குதலை காலையில் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் சட்டம் ஒழுங்கு பற்றி கேட்ட போதே சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு முற்று முழுதாக தமிழ்நாட்டுல கெட்டு போயிருக்கு. ஒரு 5-6 மணிக்கு மேலேயே பெண்கள் வெளியே நடமாடுவதுங்கிறதே ஒரு அச்சத்துக்குரிய ஒரு வேலையாகிவிட்டது. மற்றும் கொலை கொள்ளை இந்த மாதிரியான சம்பவங்கள் மிக மோசமாக இருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அடுத்த சில மணி நேரத்திலேயே இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகுந்த கண்டனத்திற்கு உரிய ஒரு தாக்குதல் மருத்துவர் மீது ஒரு நோயாளியுடைய உறவினர் செய்திருக்கிறார் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசாங்கத்துல என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகின்ற விதமா இருக்கு. இப்ப அரசு ஊழியர்களுக்கு திமுக எவ்வளவு மோசமான வஞ்சகத்தை செய்து வருகிறது. அரசு ஊழியர்கள் என்றாலே அவர்கள் எங்களுக்கானவர்கள் என்று இத்தனை ஆண்டு காலம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பு வார்த்தைகளை சொல்லி அரசு ஊழியர்கள் எல்லாம் தன்னுடைய பாக்கெட்ல வைத்திருப்பதை போல் நினைத்துக் கொண்டிருந்த திமுகவிற்கு கடந்த 1-2 நாட்களுக்கு முன்னால அரசு ஊழியர்களுடைய ஒரு செயற்குழுவில வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற நாற்காலியை நாங்கள் பரிசாக கொடுப்போம் என்று மிகுந்த வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரு அரசு ஊழியர்கள் சங்கம் இந்த வரலாற்றிலேயே இப்படி ஒரு கடுமையான சொற்களை கொண்ட ஒரு நேரடியான ஒரு வெறுப்பை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை நம்ம பார்த்திருக்கோம்னா கிடையாது. அந்த அளவிற்கு அரசு ஊழியர்களுக்கு திமுக ஏமாற்றி வஞ்சகம் செய்திருக்கிறது. நீங்க திமுக என்ன வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றார்கள்? பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைக்கு இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக அரசு ஊழியர்களிடத்திலிருந்து அவர்களுடைய பங்காக பெறப்பட்ட அந்த ஓய்வூதியத்துக்கான தொகையை எங்கே எடுத்து என்ன செலவழித்திருக்கிறார்கள், அது வங்கிக்கோ அது உரிய கணக்கிற்கோ போய் செல்லவில்லை என்கின்ற ஒரு மிகுந்த அதிர்ச்சிகரமான அச்சமூட்டக்கூடிய ஒரு மோசடி வேலையை இந்த விளம்பர திமுக செய்திருக்கிறதுன்னு பாக்குறோம். இதுதான் அரசு ஊழியர்களுக்கு இந்த விளம்பர திமுக கொடுத்திருக்கக்கூடிய இந்த அரசு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு. அதே மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று அப்போது சொல்லப்பட்டு இப்ப மருத்துவத்துறை என்று அழைக்கப்படுகின்ற இந்த துறைக்கு அவங்களுடைய முக்கியமா அந்த தேர்தல் அறிக்கையில 356வது அந்த இதை என்ன சொல்லியிருக்காங்க வாக்குறுதி, அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படுவதோடு ஒப்பந்த நியமன முறையில் தற்போது பணியாற்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. என்ன செய்திருக்கிறது திமுக இந்த 4 ஆண்டு காலத்துலன்னு பாருங்க. இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு கூட என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை. இது ஆங்காலஜி, நீங்கள் குறிப்பிட்டதை போல டாக்டர் பாலாஜி ஆங்காலஜி துறையினுடைய தலைவராக அந்த பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கிண்டியில இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய அவரிடம் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா அந்த மருந்து ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளாக இருக்கட்டும் அல்லது திடீரென அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு அசௌகரியம் ஏற்படுது என்றால் இதையெல்லாம் விளக்க வேண்டியவர்கள் அங்க மருத்துவத்துறையில பயிற்சி பெற்ற சைக்காலஜிஸ்ட் அல்லது சோசியாலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்க சைக்காலஜிஸ்ட் அவங்க அழைத்து கொண்டு போய் இந்த மாதிரியான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, இந்த மருந்து சாப்பிட்டா என்னென்ன ஏற்படும் என்று சொல்லக்கூடிய வேலையை தனியா ஒருத்தர் செய்யணும். அதுக்கான பணிகளை இவர்கள் செய்யவில்லை. அப்ப அந்த வேலையும் இந்த ஓபி பார்க்கக்கூடிய ஓபிங்கிறது அந்த அவுட் பேஷண்ட் எவ்வளவு பிஸியா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எந்த துறையாக இருந்தாலும் காலையில ஒரு அரசு மருத்துவமனையில மிகுந்த அதிகமான கூட்டம் இருந்து எல்லாருக்கும் பதில் சொல்லி அவர்கள் பரிசோதனை செய்து மருந்தை கொடுத்து டெஸ்ட் ரிப்போர்ட்களை செக் பண்ணி இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய அந்த வேலைப்பழு ஏன் வந்தது இந்த விளம்பர திமுக அரசுல என்று சொன்னால் அவர்களே வாக்குறுதியில் சொல்லி இருக்கிறாங்க, அங்க போதுமான பணியாளர்கள் இல்லை, அதை நாங்கள் நிரப்பி இந்த துறையை சிறப்பாக செயல்படுவதற்கு நாங்கள் உரிய வேலைகளை செய்வோம் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இன்றைக்கு மருத்துவர்களை இந்த மாதிரியான ஒரு ஆபத்துக்குள்ள தள்ளி இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இப்ப ஒரு 15-20 நிமிடத்துக்கு முன்னால மருத்துவ சங்கம் அறிவித்திருக்கிறது வேலை நிறுத்தத்திற்கான அழைப்பு விடுத்திருக்காங்க. இது எத்தனை கோடி மக்களை பாதிக்க போகிறது?
அப்ப திமுக அரசாங்கத்தினுடைய அக்கறை எதுலதான் இருக்கு? என்ன செய்திருக்கிறார்கள் இந்த 4 ஆண்டு காலத்துல பார்த்தா இது மிகப்பெரிய கண் துடைப்பு. செப்படி வித்தை காட்டுகிறவன் மக்களை ஏமாத்தி காசு பறிப்பதை போல் விலைவாசியை ஏற்றுவதும், வரி, மின் கட்டணம் போன்ற எல்லா விஷயத்திலையும் பணத்தை செய்து அதை தங்களுடைய திட்டங்களாக சொல்லி அதுல இருந்து கமிஷனை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பைகளை நிரப்பிக் கொள்கின்ற இந்த வேலையைத்தான் இந்த கையாளாக அந்த திமுக விளம்பர அரசாங்கம் செய்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும், அதற்கான இசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுல உங்களுக்கு அதிகாரிகளை மாற்றம் செய்வதும் இப்படியான விஷயத்துலதான் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, இப்படி ஒரு பன்னோக்கு மருத்துவமனை என்று சொல்லி தங்களுடைய ஒரு சாதனையாக சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி காலரை தூக்கி கொள்ளக்கூடியவர்கள் அந்த திட்டத்தை, அந்த மருத்துவமனை சொல்லக்கூடிய திமுக இப்படி ஒரு அவலத்தை தங்களுடைய உயிரை பணயம் வைத்து எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தொற்று நோய் காலத்திலையும் மக்களை, நோய் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து பார்த்து தங்களுடைய உயிரை பணயம் வைத்து சேவை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு திமுக அரசு காட்டுகின்ற நன்றி விசுவாசம் இதுதானா என்பதுதான் நான் வைக்கக்கூடிய கேள்வி. இளந்தமிழ், சிறப்பாக முதலுடைய கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம இடைவேளைக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ரொம்ப நன்றி. இணைப்பில் இருங்க இளந்தமிழ் சார். நீங்க சொல்லுங்க சார், இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அதான் விளம்பர திமுக அரசாங்கம் இந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்பதை கவனம் செலுத்தாமல் மனம் போன போக்குல தேவையில்லாத விஷயங்களிலே கவனத்தை செலுத்தி கொண்டு தேவையில்லாத சர்ச்சைகளை தமிழ்நாட்டுல கிளப்பி கொண்டு ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் அதன் மீது திருப்பி விட்டு இவர்கள் தங்களுடைய நலன்களை திமுக அரசாங்கம் தன்னுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய அளவுல இப்படித்தான் இவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கு. இப்ப இதே மருத்துவத்துறையில இன்றைக்கு மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து அந்த பாராமெடிக்கல் ஸ்டாஃபாக இருந்தாலும் இன்னும் பிற துறையில நர்சிங் அந்த துறையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏன் இவ்வளவு ஒரு பணிச்சுமை ஏற்படுகிறது என்று சொன்னால் இதுல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதிலே இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. இது மட்டும் இல்ல, நீங்க வாக்குறுதி கொடுத்தீர்களே, கொரோனா தொற்று காலத்துல கூட தீவிரமாக பணியாற்றிய மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லோருக்கும் நாங்க அதுல இறப்பு நேரிட்டிருந்தால் அவங்களுக்கான இழப்பீட்டை நாங்க விரைந்து பெற்றுக் கொடுப்போம்னு செய்தார்களா? அல்லது அன்றைய காலகட்டத்தில் அதிகமான மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள் தேவை என்ற போது அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில ஒரு ஒப்பந்த அடிப்படையில நிறைய பேரை பணிக்கமர்ச்சினீர்களே, அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் வேலை செய்திருக்கிறதா? அதுவும் செய்யல. புதிய மருத்துவர்களை அதற்கு பின்னால பணியமர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறார்களா? தேவையான மருத்துவ பணியாளர்கள், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் இவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் போதுமான அளவுல எதையுமே செய்யாமல் இதை செய்துவிட்டோம் அதை செய்துவிட்டோம் என்று வகை வகையாக பேசுகிறார்களே தவிர, விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிறார்களே தவிர, அமைச்சர்கள் தொலைக்காட்சிகளிலேயும் ஊடகத்திலையும் பேட்டி கொடுப்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தையும் நிர்வாகத்துல 100% கூட அவங்க காட்டாததனுடைய விளைவுதான் இன்னைக்கு ஒரு நல்ல தலை சிறந்த மருத்துவராக இருக்கக்கூடிய திரு பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 6 மாசமா அவர்களிடம் மருத்துவம் பெற்றுக் கொண்டிருந்த ஒரு நோயாளியுடைய உறவினர் 7 இடத்துல அவரை குத்தி தாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இது ஏதோ ஆத்திரத்துல தாக்கினார்கள் என்று சொல்வதற்கு வழி இல்லை. எனக்கு நான் இன்றைக்கு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் போது இதுல பொதுவான ஊடகங்கள் இருக்கு இல்லைங்களா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இது ஒரு பரபரப்பு செய்தியாக அங்க போறாங்க இங்க போறாங்க அதை பண்ற என்ன காரணம் என்பதை பேசாமல் வேறு வகையில இதை ஒரு பரபரப்பு செய்தியாக தான் ஆக்கியிருக்கிறார்களே தவிர, மருத்துவரை அந்த திரு பாலாஜி அவர்களை இந்த குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நபர் அவருடைய அறையை உள்பக்கம் தாளிட்டு கொண்டு 7 இடத்துல குத்தி இருக்கிறார் என்றால் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? எவ்வளவு கொடூரமான நிலையில் இருக்கிறாங்க. இதை போல ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உடன் வரக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ வேறு ஏதோ காரணத்தினாலெல்லாம் அவர்கள் ஒரு விரக்தியில இருந்தா மருத்துவ பணியாளர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? என்ன பாதுகாப்பு இருக்கிறது? யாரோ எவரிடம் போய் அவர்
ஏதோ ஆலோசனை பெற்றுக் கொண்டு வந்து தவறாக புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதை பேசித்தானே தீர்க்கணும். அப்ப இந்த அரசாங்க அமைப்பின் மீது, இந்த நிர்வாக கட்டமைப்பின் மீது, காவல்துறையின் மீது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எந்த அச்சமும் இல்லை, அல்லது எந்த விதமான இது சட்டப்படி இதை அணுக வேண்டும், மருத்துவரிடம் நாம் உரிய முறையிலே கேள்வி கேட்க வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல் அவரை போய் கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து தாக்கலாம் என்று ஒருத்தர் துணிகிறார் என்று சொன்னால் இது அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேடு இல்லையா என்பதை மக்கள் கேட்கிறாங்க. இதை யோசிக்கணும். சரி, அவர்கள் யார் வேண்டுமானாலும் உள்ளே வரக்கூடிய ஒரு எந்த விதமான ஆக்சஸ்க்கு கண்ட்ரோலும் இல்ல, போதிய பாதுகாப்பு பணியாளர்கள் இல்ல, ரைட், மருத்துவ உபகரணங்கள் போதுமான அளவுல இல்ல, மருத்துவ பணியாளர்கள் இல்ல, மருத்துவர்கள் இல்ல. அவங்களால வந்து எளிதாக தங்களுடைய பணியை இயல்பாக செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கடியே இந்த விளம்பர திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது என்கிறதா மக்களுடைய ஒரு கொந்தளிப்பு. இல்லைன்னா மருத்துவர்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்துக்கு போறோம்னு சொல்லுவாங்களா? எத்தனை கோடி மக்கள் அரசு மருத்துவமனைகளை நம்பி இந்த நாட்டுல இருக்காங்க. மருத்துவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போறாங்கன்னா அவங்க எந்த நெருக்கடியான சூழ்நிலையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றத நாம புரிந்து கொள்ளுங்க. சுருக்கமாக உடைய இறுதி கருத்தை நான் கேட்கின்றேன் ஐயா. அதான், இந்த விளம்பர திமுக ஆட்சியில ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், மாணவர்கள், மீனவர்கள், மாணவர்கள் ஏன் சொல்றோம் அப்படின்னா பள்ளிகளில மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் வரிசையா வழக்கு பாக்குறோம். ஆமா, வேங்க வயல் மேல்பாதி தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைக்கு திமுக அரசாங்கத்தினால எந்த நியாயத்தையும் கொடுக்க முடியல. சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்துல ஒரு சிறுமி பாலியல் வழக்குல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு எதிராக குற்றம் இழைத்தவனுக்கு போலீஸ் உதவியாக இருந்தது சொல்லி உச்ச நீதிமன்றம் நேற்று புட்டு வைத்திருக்கிறது. மரக்காணம், கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கொலை அந்த மரண வழக்கு, கள்ளச்சாராய வழக்கு, அரசியல் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஆம்ஸ்ட்ராங் கொலை உள்பட இப்படி தொடர்ந்து எல்லோருக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த மோசமான ஆட்சியாக இருக்கிறது. நன்றி. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று சொல்லி அரசு ஊழியர்கள் கூட தீர்மானம் வைத்திருக்கிறார்கள். கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் தொடர்ந்து மக்களிடத்திலே இந்த கருத்தை திமுக அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக நிர்வாக சீர்கேட்டின் அடையாளமாக இருக்குது. வருகிற 2026 மக்கள் திமுகவை தூக்கி எறிவார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்தை நான் குறிப்பிட்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். சிறப்பு சகோதரர் இளந்த